Decode the world unfiltered. ஈரான் மேலே இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலை நடத்துவது குறித்து யோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே மீண்டும் தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த போர் இருக்கு இல்லையா, இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கற்பனை செய்து பார்க்க முடியாத பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸும் கவலை தெரிவிச்சிருக்கிறார். The situation is getting out of control. It's teetering on the edge of the unimaginable. The region is being pulled into an ever-widening circle of confrontation. One crisis feeds another, when escalation triggers the next. 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் உச்சத்தலைவர் அயதுல்லா கமேனியினுடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்ற போது ஈரான் மக்கள் ட்ரம்பை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்களை எழுப்பினாங்க. கில் ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த பதாகைகளை பெருவாரியான மக்கள் ஏந்தியிருந்தாங்க. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது அப்படின்னு அறிவிச்சிட்டு அந்த நாட்டின் இராணுவ நிலைகள் மேலே மீண்டும் வான்வழி தாக்குதலை தொடங்கினார். இதுக்கு பதிலடியாக ஈரானும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வரக்கூடிய கப்பல்களை தாக்க தொடங்கினாங்க. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்கிட்டு இருக்குது ஈரான். ரெண்டு தரப்பு கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்றதுனால மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதட்டம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் ஆக்சியாஸ் இணையதளத்திற்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் மேலே இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய அளவிலான இராணுவ தாக்குதலை நடத்தலாம் அப்படிங்கிறது பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகளான ஃப்ளைட் ரேடார் 24, ADS-B எக்ஸ்சேஞ்ச், அதே போல் செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வாளர்கள்லாம் அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்கில் தன்னுடைய வான் மற்றும் தரைவழி படைகளை மிகப்பெரிய அளவில் குவிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க சொல்கிறாங்க. இத்தகைய நகர்வுகள் வெறும் தயார் நிலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலுக்கு பென்டகன் தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதா இராணுவ ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிட்றாங்க. ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களிலிருந்து அதிநவீன போர் விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய நாட்டின் எல்லைக்கு வெளியில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ தளங்களில் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தளங்கள் தான் முதன்மையானவை. ஜெர்மனியில் சிறிய பயன்பாட்டு வசதிகள், பயிற்சி மைதானங்கள், குடியிருப்பு வளாகங்கள், அது மட்டும் இல்லாமல் பெரிய தளங்கள் உட்பட தோராயமாக 120 இடங்களில் அமெரிக்க இராணுவத்தினுடைய பயன்பாட்டில் இருக்குது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்டவை பெரிய அளவிலான செயல்பாட்டு இராணுவ தளங்கள். ஜப்பானுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க இராணுவ தளங்களை கொண்டது ஜெர்மனி தான். பிரிட்டனில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக தனித்து தளங்களை அமைக்காமல் பிரிட்டன் வான்படை இருக்கு இல்லையா, ராயல் ஏர்ஃபோர்ஸ் RAFன்னு சொல்லுவாங்க, அந்த தளங்களை தான் ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்திட்டு இருக்குது. இதனால் அந்த தளங்கள் அனைத்துமே RAF அப்படிங்கிற பெயர்லேயே அழைக்கப்படுகின்றன. இப்போ மத்திய கிழக்கு அல்லது ஐரோப்பாவில் எந்த ஒரு போர்ச்சூழல் உருவானாலும் அமெரிக்கா என்ன பண்ணுன்னா, தன்னுடைய படைகளை இடமாற்றம் செய்யறதுக்காக ஜெர்மனி அதேபோல் பிரிட்டனில் இருக்கக்கூடிய தளங்களை தான் முதன்மை மையங்களாக பயன்படுத்தும். இந்த இராணுவ தளங்களை கண்காணித்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரி நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்க்கக்கூடிய சிறப்பு பிரிவாக இருக்கக்கூடிய வைல்ட் வெசல்ஸ் விமானங்கள் மீண்டும் மத்திய கிழக்குக்கு திருப்பப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் புறப்பட்டு சென்றிருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் கண்காணிப்பில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா வழியாக மத்திய கிழக்கை நோக்கி 10க்கும் மேற்பட்ட KC-135 டேங்கர் விமானங்கள் கூட்டமாக நகர்றது அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட்டிருக்குது. ஈரானோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கிட்டு திரும்பணும் அப்படின்னா அந்த போர் விமானங்களுக்கு வான்வழியிலேயே எரிபொருள் நிரப்புறதுக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெருங்கடல் கடந்து சென்று தாக்கக்கூடிய B-52 ஸ்ட்ராட்டோ ஃபோர்ட்ரஸ், அதே போல் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் இது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதை ரெடார் சிக்னல்கள் காட்டுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறதுக்கான சான்றாகவே இந்த வான்வழி நகர்வுகளை ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்பாங்டலாம் அப்படிங்கிற ஒரு தளத்தை சார்ந்த வைல்ட் வெசல்ஸ் 4F-16 போர் விமானங்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் மத்திய கிழக்கிலிருந்து தங்களுடைய சொந்த தளத்துக்கு திரும்பிச்சு. இப்போ சொந்த தளத்திற்கு திரும்பிய வீரர்கள் தங்களுடைய உபகரணங்களை முழுமையாக பிரித்து வைக்கிறதுக்கு முன்னாடியே மீண்டும் மத்திய கிழக்கு நோக்கி பறக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய மிக ரகசியமான F-22 ராப்டர் ஸ்டெல்த் போர் விமானங்கள் தென் இஸ்ரேலோட ஓடா விமான தளத்தோட தரையிறக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல் ஆயுதங்களை நேரடியாக இஸ்ரேலிய நிலப்பரப்பில் நிறுத்துறதுங்கிறது மிக மிக அரிதான ஒரு நிகழ்வு. இந்த ஓடால பாதுகாக்கப்பட்ட நிலத்தடி அறைகள் இருக்கிறதுனால அமெரிக்கா தன்னுடைய விமானங்களை நேரடியாக இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. சாதாரண நாட்களில் வெகு சில ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸ் மட்டுமே பறக்கக்கூடிய வழிகளில் கூட தற்போது 100க்கும் அதிகமான KC-135 அதே போல் KC-46 பெகாசஸ் விமானங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன்லேருந்து ஒரே நேர்கோட்டில் மத்திய கிழக்கு நோக்கி நகர்றது லைவ் ரெடார் பயன்பாடுகளில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அமெரிக்க இராணுவ மருத்துவமனையான லான்ஷல் ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸ்க்கு கூடுதலாக 150 அவசர கால மருத்துவ நிபுணர்கள் அமெரிக்காவிலிருந்து அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கை அல்லது மோதலுக்கு முன்னாடி பென்டகன் செய்யக்கூடிய ப்ரீ அசால்ட் லாஜிஸ்டிக்ஸாக இராணுவ வல்லுநர்களால் பார்க்கப்படுது. அமெரிக்க இராணுவத்தினுடைய போக்குவரத்து பிரிவாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்காம் இது உலகெங்கிலும் இருந்து ஏராளமான ஆயுதங்கள், எரிபொருள், அதேபோல் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை மத்திய கிழக்கில் நேரடியாக களமிறக்கி வருது. இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆய்வாளர்கள் கவனித்த மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள், அதேபோல் C-17 இராணுவ சரக்கு விமானங்கள் ஐரோப்பிய வான்வெளியை கடந்த உடனே தங்களுடைய ரெடார் டிராக்கிங் கருவிகளை முழுமையாக அணைச்சி வைக்கிறது. உதாரணத்துக்கு ஃப்ளைட் ரேடார் 24 போன்ற தளங்களிலிருந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானம் திடீர்னு மத்திய தரைக்கடலோட நடுவில் மறைஞ்சிருது. அதாவது ரெடாரோட கண்காணிப்பு எல்லையிலேருந்து மறைஞ்சிருது. ஆனால் செயற்கைக்கோள்கள் இன்ஃப்ராரெட் படங்கள் மூலமாக அந்த விமானங்கள்லாம் ஜோர்டான், சவுதி அரேபியா, டியாகோ காசியா இப்படின்னு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ரகசிய தளங்களில் தரையிறங்குது அப்படிங்கிறத கண்டறிகிறாங்க. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டன் கூட்டுத்தீவான டியாகோ காசியா உலக வரைபடத்தில் மிகச்சிறிய ஒரு தீவு, ஒரு ஐலண்ட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளத்தில் கடந்த சில நாட்களில் B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அதே போல் B-52H விமானங்கள் பெருமளவில் குவிக்கப்படுறதை கண்டறியப்பட்டிருக்கு. ஆழமான நிலத்தடி பங்கரை தகர்க்கக்கூடிய 30,000 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் இந்த வெடிகுண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய வெடிமருந்து கிடங்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. ஈரானோட நட்டான்ஸ் அல்லது ஃபோடோ இந்த மாதிரியான ஆழமான நிலத்தடி அணுசக்தி மையங்களை தகர்க்கிறதுக்கு இங்கிருந்தே விமானங்கள் புறப்படக்கூடும் அப்படின்னு கணிக்கிறாங்க ஆய்வாளர்கள். அமெரிக்க வான்படையோடைய மிகவும் மதிப்புமிக்க உளவு விமானங்களான RC-135 ரிவைட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பாரசீக வளைகுடாவை 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் சுற்றி வருகின்றன. அமெரிக்க கடற்படை தன்னுடைய சிறப்பு படைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய USS லெவிஸ் B. புல்லர் அப்படிங்கிற கடல்சார் மொபைல் தள கப்பல் இருக்கு இல்லையா, அது பாரசீக வளைகுடாவுக்கு மிக அருகில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவக்கூடிய ட்ரோன் மதர்ஷிப்பாக செயல்பட தொடங்கியிருக்கு. இப்போ அமெரிக்காவோட இந்த பிரம்மாண்டமான நகர்வு இருக்கு இல்லையா, இந்த நகர்வை எதிர்கொள்கிறதுக்கு ஈரானும் தயாராகிட்டு இருக்காங்க. ஜாக்ரோஸ் மலைத்தொடரோட அடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நகரங்களில் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயார் நிலையில் வச்சிருக்குது அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்குறோம். அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை எதிர்கொள்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஷாஹித் காமிகாசி ட்ரோன்கள், அதே போல் வெடிமருந்து நிரப்பப்பட்ட அதிவேக IRGC படகுகளை ஈரான் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அமெரிக்க வான்படைகளுடைய நகர்வை சீனா மற்றும் ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகளும் தங்களுடைய செயற்கைக்கோள்கள் மூலமாக உன்னிப்பாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க.
ஈரான் வீழ்ச்சி அடைந்ததுன்னா மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய ஆதிக்கங்கிறது முழுமையாயிடும் அப்படிங்கிறதுனால ஈரானுக்கு ரஷ்யா வான் பாதுகாப்பு உபகரணங்களையும் உளவு தரவுகளையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிநவீன போர் விமானங்களையும் கப்பல்களையும் தயார்படுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் அமைதி ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா ஈரானுக்கு அளிச்சிருக்குது. ஈராக் பிரதமர் அலி அல் ஹைதி அவர் கடந்த 14ஆம் தேதி வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து நேரடியாக டெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டு ஈரானிய அதிபர் மசூத்தையும் சந்திக்கிறாரு. அதேபோல் உயர்மட்ட தலைவர்களையும் சந்திக்கிறாரு. அப்போ அமெரிக்காவுடைய தற்காலிக போர் நிறுத்த முன்மொழிவை ஈரானிய தலைமை கிட்ட ஒப்படைக்கிறார். ஆனால் அமெரிக்காவுடைய இந்த முன்மொழிவு இருக்கு இல்லையா, இதை ஈரான் அப்படியே நிராகரிச்சுட்டதா சொல்லப்படுது. இராணுவ அழுத்தம் தொடரக்கூடிய நிலையில் ஹார்முஸ் நீரினுடைய இறுதி கட்டுப்பாட்டை தீர்மானிக்காத எந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதான் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் வெளியுறவு பிரதிநிதிகளுடைய திட்டவட்டமான கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துச்சுன்னா போரை பிராந்திய அளவில் மேலும் வலுப்படுத்த போவதா ஈரான் எச்சரிச்சிருக்குது. இதில் இஸ்ரேல் மீதான நேரடி தாக்குதல்கள், அதேபோல் ஏமனில் ஹூதிகளோட உதவியோட செங்கடல் பாதையை முழுமையாக அடைக்கிறது போன்றவை அடங்கும் அப்படின்னு ஈரானிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பக்கம் ஐநாவோட எச்சரிக்கை, மறுபக்கம் தோல்வியடைந்த அமைதி பேச்சுவார்த்தைகள், இன்னொரு பக்கம் வரலாறு காணாத அளவிலான அமெரிக்க இராணுவ குவிப்பு அப்படின்னு மத்திய கிழக்கு பிராந்தியம் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய போரின் வாசலில் நிற்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அமெரிக்காவுடைய இந்த பிரம்மாண்ட தாக்குதல் திட்டமிட்டபடி நடக்குமா அல்லது கடைசி நிமிட ராஜதந்திர நகர்வுகள் போரை தடுக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ உலகமே கவனித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.